ஒரே ஒரு இன்சிடென்ட் மட்டும் சொல்லிடுறேன். அமரன் படம் வந்து டிவில டெலிகாஸ்ட் ஆச்சு. அதுக்கு அடுத்த நாள் வந்து ஒரு அம்மா வந்து பாக்குறதுக்கு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க. அப்ப நான் வந்து என்ன ரொம்ப நேரமா இருக்காங்களே வாங்கம்மான்னு சொன்னேன். அவங்க உள்ள வந்த உடனே கண்ணெல்லாம் கலங்கிட்டு, நேத்து நைட் அமரன் படம் டிவில பார்த்தோம், அந்த கிளைமேக்ஸ் பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆச்சு. சினிமா தான் தெரியும், ஆனா இருந்தாலும் உங்களை அப்படி பார்க்கும்போது ஒரு மாதிரி ஆச்சு. உங்களை ஒரு தடவை தொட்டு பார்த்துக்கிட்டுமான்னு சொல்லி தொட்டு பார்த்தாங்க. எனக்கு எமோஷனல் ஆயிடுச்சு. அப்ப சொன்னாங்க, நாங்க ஒரு ஓல்டேஜ் ஹோம்ல இருக்கோம், அங்க நிறைய பெரியவங்க வயசானவங்க எல்லாம் இருக்காங்க. நேத்து படம் பார்த்ததுக்கு அப்புறம் அவங்கள நிறைய பேர் சாப்பிடல, ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட் ஆகி தூங்கிட்டாங்க, ஒரு மாதிரி அப்செட் ஆயிட்டாங்க. அவங்க கிட்ட நீங்க போன்ல பேச முடியுமாங்க, நான் வீடியோ கால் போடுங்கன்னு. வீடியோ கால்ல நிறைய பேர் பேசினாங்க. அவங்க எல்லாம், அப்பா நீ நல்லா இருக்கியாப்பா, அவங்க குடும்பம் எல்லாம் நல்லா இருக்காப்பா, நேத்து படம் பார்த்தோம் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதுல 2 பேர் டக்குன்னு இனிமே இந்த மாதிரி கிளைமேக்ஸ் எல்லாம் வச்சு நீ நடிக்க கூடாது சரியா அப்படின்னு சொல்லி அதட்டினாங்க. அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், எப்பவுமே எல்லாரும் சொல்றாங்க நான் நம்ம வீட்டு பிள்ளைன்றது வெறும் டைட்டில் மட்டும் இல்ல, அவங்க அப்படிதான் நினைக்கிறாங்கன்றத அந்த செகண்ட் உணர்ந்தாங்க. நான் உழைக்கிறதுக்கு மேல ஒரு அன்பை நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, அந்த அன்புக்கு மேல நான் உழைக்கணும்னு ஓடிக்கிட்டே இருக்கேன். இது மட்டும்தான் என் மைண்ட்ல இருக்கு, இன்னும் கடுமையா உழைச்சிட்டே இருப்பேன். நீங்களும் அதே மாதிரி இருங்க. இன்னைக்கு ரொம்ப தூரத்துல இருந்து எல்லாம் நிறைய பேர் வந்திருக்கீங்க, என்னுடைய தம்பிகள் எல்லாம் வந்திருக்கீங்க, தங்கச்சி தம்பிகள் எல்லாம். திரும்ப பத்திரமா வீட்டுக்கு போங்க, எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. ஏன்னா லைஃப்ல சக்சஸ்ங்கிறது இந்த பாக்ஸ் ஆபீஸ் நம்பர்ஸ் அது வர்றது அது இல்லவே இல்லை. அது நம்ம எவ்வளவு அன்பை சம்பாதிக்கிறோம்ன்றது ஒரு பக்கம். இன்னொன்னு, நம்ம தோத்துருவோமோன்னு எல்லாருக்குள்ளேயும் ஒரு பயம் இருக்குல்ல, அந்த பயம் எப்ப இவன் ஜெயிச்சிருவானோன்னு மத்தவனுக்கு மாறுதோ அதுதான் உண்மையான சக்சஸ். இத மைண்ட்ல வச்சுக்கோங்க. நம்ம ரொம்ப தூரம் பயணிக்க வேண்டியது இருக்கு, சேர்ந்து நிறைய நல்ல விஷயங்களையும் செய்வோம் நம்மளால முடிஞ்ச